ஆட்சியர்கள் அவங்க ரொம்ப நிக்கிற மாதிரி பண்றானுங்க. ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே நல்லாட்சி பண்றவங்க என்ன பண்ணணும்னா டிஎம்கே ஏடிஎம்கே எதுவாக இருந்தாலும் சரி கட்சிக்காரனா பார்க்க கூடாது. பொதுமக்கள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றானா அவனுக்கு அதாவது கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவனை தண்டனை கொடுத்த பார்த்து இன்னொருத்த தப்பே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். இப்போ துபாயில எடுத்துங்க, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரேப் பண்றான் வச்சுக்கலாம், அவன் ரோட்ல கல்ல வச்சு அடிச்சு காலி போடுறாங்க. உண்மையிலே தண்டனை அவன் உண்மையிலேயே பண்ணியிருந்தா அந்த மாதிரி உண்மையிலேயே பண்ணிருந்து கண்டுபிடிச்சு இவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா அவனை விடக்கூடாது. அவனுக்கு உள்ள தண்டனை கடுமையா இருக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அதை பார்த்து இன்னொருத்தன் தப்பே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ண ரொம்ப நானும் மெயின்லைன் ஓடி தான் இருக்கு. நானும் பார்த்து யோசிச்சு இன்னைக்கு காலையில கூட என் ஒய்ஃபிட்ட பேசணும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தா வெட்டி போடும்போது அந்த மாதிரிலாம் ஆச்சு. எப்படிதான் வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல அம்மா அப்பா இல்ல அவங்களுக்கு அம்மா வயிற்றுல தான் பிறந்திருப்பான். ஒரு குழந்தைய நமக்கு கெடுக்கும்போது என்ன தோணாது அவனுக்கு? அது ஒரு குழந்தையாச்சு. அது தோணுது அவனுக்கு. நம்ம பொண்ணு நம்ம தங்கச்சி அப்படி உங்க அம்மா தான் உங்க அம்மா அவ வெளியே போனா தப்பு இல்லை, நம்ம தப்பு இல்ல. இந்த மாதிரி அவங்களாம் தண்டனை கொடுக்கணுமா? டிஎம்கே ஏடிஎம்கே எவனாலும் சரி தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும். இப்ப நம்ம ஆட்சி இருக்குது, நம்மளை எவனா காப்பாத்திரும், நம்ம கட்சி தலைவர் எவனா காப்பாத்தி வந்தாலும் தைரியம் பண்றான். அவங்களும் யாரும் சப்போர்ட்டே போக கூடாது. தப்பு பண்ணியா அவங்க தண்டனை கொடுத்தா அவங்க கட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும். எந்த கட்சியாலும் சரி, எந்த கட்சிக்காரன் எந்த தப்பு பண்ணாலும் அந்த கட்சிக்கு உண்டான ஆளே அவனை தப்பு தண்டனை வாங்கி கொடுத்தானா அந்த கட்சிக்கு நல்ல பேரு. இந்த மாதிரி நீங்க பண்றீங்க இல்லையா, இதெல்லாம் வெளியே போனாதான் அவங்களுக்கு போகும். ஸ்டாலின் முதலமைச்சர் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன அறிக்கை விட்டாரு, நான் முதல் கையெழுத்து கண்டிப்பா நான் அந்த ஒயின் ஷாப்பை லாஸ்மாக எடுத்துருவேன், அப்ப மக்களுக்கு 2 மாசம் கரண்ட் ஒரே மாசம் கட்டுவேன், இதெல்லாம் சொன்னார்ல. என்ன பண்ணாரு? அதிகமா இருந்தபோது கிழமைகள் கஷ்டப்பட்டு தாங்கிறாங்க. இன்னும் 2-3 ஒயின் ஷாப் அதிகமா தான் ஆகுதே தவிர குறையில. குடிகாரன் அதிகமா தான் வரான். குடிகாரனை அச்சா அவன் செத்துன்னு வச்சுக்கலாம், அதுக்கு இன்னொருத்தன் பாதிக்கும் சொல்லிட்டு அவன் கம்முன்னு போயிடறான். பார்க்க நல்லவங்க நல்லா இருக்கும் அவன் அச்சா ஆயிடும் சொல்லி பயந்து போயிடறான். அவன் அச்சு போது 5 நிமிஷம் ஆகுது, ஆனா அவன் அச்சு அவனுக்கு இவனுக்கு பாதிக்குமா சொல்லி கம்முன்னு போயிடுறாங்க. குடிகாரனுக்கு போதையில என்ன பண்ண தெரியாது, தெரிஞ்சப்பதான் அவனுக்கு தெரியும். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஒயின் ஷாப் மூடணும், இல்லைன்னா வாங்கக்கூடிய அளவுக்கு விலைவாசி ஏற்றிடணும். ஸ்டாலின் ஆட்சி வந்தாலே அதாவது ரொம்ப அராஜகம் எதுவாக இருந்தாலும் பயமா நடக்கும். நான் அவருக்கு ஸ்டாலின் பிடிக்கும், அவர் பேச்சு பிடிக்குமே தவிர அவர் செயல்களை எதுவுமே அதை கண்டுக்க மாட்டாரு. கடுமையா தண்டனை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வார்டு மெம்பர் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களே சொல்லி அது ஏழு என்ன உஷாரா பாருங்களா, அது மாதிரி குச்சி போடுறா எல்லாரையும் சொல்லணும். எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி பெண்கள் வருத்தப்படுறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? ஆட்சிதான் மாறணும்.